நண்பர்களே, வெல்கம் டு ஷேராட்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபயர்லெஸ் குக்கிங். ஸ்டவ் பயன்படுத்தண்டா, அதே நேரத்துல நிறைய இன்கிரீடியன்ட்ஸ், நிறைய பொருட்கள் நம்ம பயன்படுத்த தேவையே இல்லை. மொத்தம் மூணு இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரா டெலிஷியஸா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸ்வீட்னா என்ன ஸ்வீட்? பேக்கரியில அப்படியே அடுக்கி வச்சிருப்பாங்களா நிறைய பால்கோவா. அது பார்த்தோன்னே எல்லாருக்குமே சாப்பிடணும், வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அப்படியே எச்செல்லாம் ஊறி சாப்பிடணும் போலயே இருக்கும். உடனே நம்ம வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா அதே ரெசிபியை நம்ம வீட்ல இன்னைக்கு பண்ண போறோம். அது எப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சைடுல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை டேப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டேப் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவுமே ஸ்வீட் ரெசிபிக்கு பொருட்கள் மெஷர் பண்ணும்போது ஒரே விதமான ஒரே சைஸான கப் எடுத்துக்கோங்க, அப்பதான் சரியா இருக்கும். நான் இன்னைக்கு 1 கப் பால் பொடியும் 1 கப் சுகரும் எடுத்திருக்கேன். சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு பவுல்ல பால் பொடி இப்போ சேர்த்துடலாம். இப்போ பவுடர்டு சுகர். இப்போ இந்த ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இனிப்பு சரியா இருக்கு அப்படின்னா கூட ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பால் ஆட் பண்ண போறோம். நான் இப்போ ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்தி பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 கப்பை விட குறைவான பால் தான் எனக்கு தேவைப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம பிசையும் போது கொஞ்சம் அப்படி ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், அதனால பயப்பட வேண்டாம். நம்ம செட் பண்ணி வச்சிடலாம். இதை 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது இதை இன்னொரு பவுலில் சேர்த்துடலாம். ஒரு பவுலில் உள்ளது வெள்ளையாகவே இருக்கட்டும். இன்னொரு பவுலில் க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கோவா பண்ணிடலாம். ஒரு அலுமினியம் ஃபாயில் எப்படி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் மாவை எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்தி உருட்டுற கட்டை எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். இப்போ இதை சப்பாத்தி மாவு மாதிரி மெதுவாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி பதத்தில் உருட்டியாச்சு. இப்போ இந்த கையில் லைட்டாக நெய் தடவிக்கலாம். இந்த க்ரீன் கலரை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இதுக்கு மேலே சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அது தொடங்குற இடத்துலேருந்து ஓரங்களை கட் பண்ணியிருக்கோம் அந்த ஃபாயிலில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதை உருட்டிக்கலாம். இந்த ஃபாயில் வச்சு நீங்கள் இதை லைட்டாக அப்படி தள்ளி தள்ளி விட்டிங்கன்னா அது சூப்பராக மடங்கிடும். அதுக்காக அந்த ஃபாயிலை யூஸ் பண்ணிக்குவோம் அம்மா. அப்போ தான் அது வந்து கிளியாமல் வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக மடக்கியாச்சு. இப்போ இதை ரோல் பண்ணி வச்சிடலாம் ஃபாயிலில். இதை இப்போ 15 to 20 minutes நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 சைடையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நல்லா ஷேப்பாக ஈவனாக வரும். இப்போ இதை உங்களுக்கு தேவையான சைஸில் போட்டுக்கோங்க. இந்த பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா ஸ்வீட்டாக அப்படியே பால்கோவா அப்படியே நாக்கில் போட்டோன்னா அப்படியே மெல்ட் ஆகுது. கடையில் வாங்குறதோட செம்மையாக இருக்கும். வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம